Hi everyone, welcome back to Glow.com YouTube channel. This is the channel that we are going to see what is a rebar னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ரீபாரை பேஸ் பண்ணி ஒரு கோட் புக் கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஸ்டாண்டர்ட் மெத்தட் ஆஃப் டீடைலிங். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் மெத்தட் ஆஃப் டீடைலிங்கை எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்க, அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபர்தராக நம்ம பார்க்க போகிறது. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு திஸ் வீடியோ. வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் மெத்தட் ஆஃப் டீடைலிங், எதுக்காக அதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு டாக்குமெண்ட்டு. அது ரீபார் டீடைலிங்க்கு வி ஷுட் ஸ்டடி த ஹோல் டாக்குமெண்ட். ஸோ அதில் என்னென்ன பாயிண்ட்லாம் இருக்குது, அதை நம்ம ஈஸியாக எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ரீபார் கோட் வந்து எதுக்கு யூஸ் ஆனிச்சு, கோட் புக்குங்கிறது எதுக்கு கிரியேட் ஆனிச்சு ஃபார் ரீபார் டீடைலிங், ஸ்டாண்டர்ட் மெத்தட் ஆஃப் டீடைலிங்க்கு எதுக்கு கோட் புக் கிரியேட் ஆனிச்சுன்னு பார்க்கும்போது தே ஆல் கிளைண்ட் இருக்கிறாங்கன்னு நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம். ஸோ அந்த கிளைண்ட் இருக்கிறவங்க தே ஆல் ப்ரிப்பேர்ட் திஸ் இஸ் த லேண்ட், திஸ் டைப் ஆஃப் பில்டிங் தே வாண்ட். ஸோ எல்லா மெட்டீரியலும் உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. எனக்கு வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி பில்டிங் வேணும், எனக்கு இந்த ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் வேணும், பார்க்கும்போது இந்த மாதிரி பில்டிங் மாதிரி இருக்கணும். ஸோ எவ்ரி திங் தே காட் த மீட்டிங் அண்ட் தே இன்ட்ரடியூஸ் எவ்ரி டாக்குமெண்ட். ஸோ இதுதான் இந்த டாக்குமெண்ட்டுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ண சொல்லிடுவாங்க. அந்த டாக்குமெண்ட் யாருக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைனருக்கு போகும். டிசைனர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ அப்போ அதுலேருந்து ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக எடுப்பாங்க. இந்த இடத்துல இந்த ஃப்ளோர் கொடுத்தா கரெக்டாக இருக்குமா, இல்லை இந்த இடத்துல இந்த ஃப்ளோர் கொடுத்தா அந்த மண் சாண்டு அவங்க கொடுத்துருக்க கான்க்ரீட், இந்த கான்க்ரீட் கொடுத்தா அந்த இடத்துல பில்டிங் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டிசைனர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொன்றா அரேஞ்ச் பண்ணுவாங்க. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிளானிங் இன்ஜினியரை பற்றி சொல்லுவோம். பிளானிங் இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒர்க்கு நம்ம இங்கே நடக்கும்போது இது எப்போலேருந்து எது வரை முடியுது அப்படிங்கிறது தான் பிளானிங் இன்ஜினியரோட ஒர்க்கு. ஸோ அவங்க மெயின் ஒர்க் என்னவா இருக்குன்னா, அவங்க ஒரு எல்லா ஹோல் ப்ராஜெக்ட்டும் இந்த டேட்டில் ஆரம்பித்து இந்த டேட்டில் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் டீட்டெயில் ஆஃப் ஒரு டேட்டு கொடுத்துருவாங்க பிளானிங் இன்ஜினியர். அந்த பிளானிங் இன்ஜினியர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு இந்த டேட்டில் இந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் இந்த டேட்டுக்குள்ளே இதை முடிச்சு கொடுத்தாங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் இந்த டேட்டுக்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ பெரிய சைஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் வந்து ஒரு சின்ன பென்ட்ரைவில் மாத்திரம் தான் பிளானிங் இன்ஜினியரோட ஒர்க்கு. ஸோ அவங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. பிளானிங் இன்ஜினியருக்கு அந்த ஒர்க்கு முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்ததுக்கப்புறம் யாருக்கு இங்கே போகும்னா, எனக்கு நீங்கள் இப்போ வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி பில்டிங் வேணும், எனக்கு ஸ்ட்ரக்சர் நிற்குமா நிற்காதான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரே கேட்பாங்க. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல T16 கொடுத்தா பில்டிங் நிற்குமா, இல்லை T20 கொடுத்தா பில்டிங் இருக்குமா, இந்த இடத்துல இந்த கான்க்ரீட் யூஸ் பண்ணால் அந்த பில்டிங் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹோல் ஸ்ட்ரக்சரை ஸ்டடி பண்ணி நம்மளுக்கு ஒரு அவுட்புட் கொடுத்துருவாங்க. யார் நம்மளுக்குன்னா, லைக் யாரெல்லாம் ஷார்ப் டிராயிங் டீடைல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த அவுட்புட்டை கொடுத்துருவாங்க. இந்த ஃப்ளோரில் T16 யூஸ் பண்ணுங்க, இந்த ஃப்ளோரில் T20 யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு செட் ஆஃப் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை தான் நம்ம ஸ்ட்ரக்சரல் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்புட்டாக படிக்கிறோம். ஆர்கிடெக்சரலுக்கு தனியாக கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த டாக்குமெண்ட்லேருந்து அவங்க ஆர்கிடெக்சரல் டிசைனில் இருப்பாங்க, ஆர்கிடெக்சரல் ஷாப் டிராயிங்கில் இருப்பாங்க. ஸோ அவங்க ஆர்கிடெக்சரல் டிசைன் ஃபுல்லாகவே கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க யாரெல்லாம் ஆர்கிடெக்சரல் ஷாப் டிராயிங் பண்ணுறாங்களோ தே வில் டூ த ஷாப் டிராயிங் பேஸ்ட் ஆன் தட். ஸோ இப்போ நம்மளுக்கு ஸ்ட்ரக்சரல் டிசைனர் நம்மளுக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க. எனக்கு இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், ஸோ இந்த இடத்துல இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வேணும், இது செகண்ட் ஃப்ளோர், இந்த இடத்துல இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வேணும், இது காலம், இது பீம், இது ஃபவுண்டேஷன். ஸோ இதுக்கு இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்தா தான் அங்கே பில்டிங் நிற்கும்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு ஷாப் டிராயிங், அதாவது நம்மளுக்கு இன்புட் கிடச்சிருச்சு, ஸ்ட்ரக்சரல் டிசைனராக இருந்துட்டு ஒரு இன்புட் கிடச்சிருச்சு. இப்போ நம்மளோட ஒர்க் என்னவா இருக்குன்னா, இப்போ ஒரு இடத்துல ஃபூட்டிங் வருது, ஃபூட்டிங்கில் ஸ்ட்ரைட் பார் கொடுக்கணுமா இல்லை யூ பார் கொடுக்கணுமா, இப்போ நம்மளோட ஒர்க் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த டீட்டெயில் நம்ம எங்கேருந்து எடுக்கணும், இப்போ இந்த இடத்துல சில டைம் வந்து ஸ்ட்ரைட் பாராக நம்ம கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நம்ம யூ பார் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோட் புக் வந்து நம்ம அவங்கள்ட்ட ப்ரூஃப் பண்ணணும். ஸோ அந்த ப்ரூஃப்கான மெத்தட் தான் நம்ம வந்து இந்த மாதிரி கோடு நார்மலாக ஷேப் கோடு கிரியேட் பண்ணிவிட்டு எல்லா டிசைனருக்கு முன்னாடியும் இதுதான் இந்த புக்கில் ஸ்டாண்டர்ட் மெத்தட் ஆஃப் டீடைலிங்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம யூ பார் தான் கொடுக்கணும், இந்த இடத்துல எல் பார் தான் கொடுக்கணும், இந்த இடத்துல ஸ்ட்ரைட் பார் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட் மெத்தட் ஆஃப் டீடைலிங்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் த ப்ரூஃப் தட் வி ஆர் ஃபாலோவிங் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் த கோட் புக். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு தான் நாங்கள் வந்து டீடைலிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் இல்லையா. ஸோ அந்த ப்ரூஃபுக்காக தான் நம்ம கோட் புக்கை எல்லாருக்கும் முன்னாடியும் ஃபார்மலாக நம்ம ஃபாலோ பண்ணுறது. ஸோ இஃப் யூ ஆர் டூயிங் மிஸ்டேக் பை அவர் சைடு தே வில் ஆஸ்க் அ கொஸ்டின் பை யூசிங் தட் ஷேப் கோட். நம்ம ஏதாச்சும் நம்ம டிராயிங்கில் தப்பு பண்ணிட்டோம்னா அவங்க கேட்பாங்க, நீங்கள் ஏன் கோட் புக்கில் இந்த மாதிரி இருக்குது, ஒய் யூ ஆர் யூசிங் தட் ஒன்னா நம்ம எக்ஸ்பிளனேஷன் பண்ணுற சுச்சுவேஷனில் இருந்தோம்னா எக்ஸ்பிளனேஷன் பண்ணிவிட்டு அதை ஈக்குவலைஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படிங்கும்போது அது நம்மளுக்கு டபுள் சார்ஜ் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம ஷேப் கோடுங்கிறது எல்லாத்துக்கும் காமனாக யூஸ் பண்ணுறோம். ஒய் they ask us to follow the shape code because of this reason. இப்போ ஒரு இடத்துல யூ பார் இருக்கு, ஸோ அதை நீங்கள் எங்கேருந்து கண்டுபிடிச்சிங்க, ஷேப் கோட்லேருந்து கண்டுபிடிச்சோம். there is no one speak after. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க, we have followed this code book, so no one speak. இந்த மாதிரி ப்ரூஃப்கான மெத்தட் தான் நம்ம ஸ்டாண்டர்ட் மெத்தட் ஆஃப் டீடைலிங்கை நம்ம ரீபார் டீடைலிங்க்கு அப்ளிகபிள் பண்ணுறோம். ஸோ அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டீடைல் இருக்குங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் பாயிண்ட், இப்போ நம்ம எதுக்காக
கோட் புக்கு ஃபாலோ பண்ணுறோங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. என்னன்னு பார்த்தோன்னா ஸ்ட்ரக்சரல், அதாவது டாக்குமெண்ட் எல்லாமே கிரியேட் ஆயிரும். இந்த இடத்துல இந்த ப்ராஜெக்ட் எனக்கு வேணும்னு சொல்லி கிளைண்ட்டு சப்மிட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு டாக்குமெண்ட் யார்ட்ட போகும்னா பிளானிங் இன்ஜினியர்ட்ட போகும். பிளானிங் இன்ஜினியர் என்ன சொல்லிடுவாங்க, இந்த டேட்டில் ஆரம்பிச்சா இந்த டேட்டுக்குள்ளே முடிக்கலாம். அவங்க ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் வந்து இத்தனை பேர் இருக்கணும், ஆர்கிடெக்சரல் இன்ஜினியர் வந்து இத்தனை பேர் இருக்கணும், டிராஃப்ட் ஷாப் டிராயிங் பீப்புள் வந்து இத்தனை பேர் இருக்கணும், MEP பீப்புள் இத்தனை பேர் இருக்கணும், இவங்க இந்த டேட்டுக்குள்ளே முடிச்சாதான் இந்த டேட்டுக்குள்ளே முடிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஷெட்யூல் வச்சு பிளானிங் இன்ஜினியர் முடிச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணணும், எனக்கு இந்த இடத்துல எல்லாமே பில்டிங் எல்லாமே கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்து சொல்லுங்களோட ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரும் நமக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி MEP டிசைனர் இருப்பாங்க தனியாக, அவங்கள தனியாக மீட் பண்ணி அவங்களுக்கு ஒரு டிராயிங் எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க, எனக்கு இந்த இடத்துல ஃபார்முலேஷன் எல்லாமே ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களா MEP டிசைனர், பைப்பிங் டிசைனர் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரல் டிசைனர் இருக்காங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் தே காட் த சொல்யூஷன் ஃபார் தோஸ் பில்டிங், அதாவது தே காட் த ஃபார்முலா ஃபார் தோஸ் பில்டிங். எல்லாத்துக்கும் அவங்க ஒரு ஃபைனல் அவுட்புட் கொடுத்துருவாங்க. அந்த அவுட்புட் யாருக்கு போகும்னா ஷாப் டிராயிங் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ, டிராஃப்டர் யார் பண்ணுறாங்க, ரீபா டீட்டெயிலிங், டிராஃப்டர், ஆர்கிடெக்சரல் டிராஃப்டர். ஸோ இவங்களுக்கு அந்த இன்புட் டீட்டெயில் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ரீச் ஆகும். அவங்க டிராயிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பேஸ்ட் ஆன் டிசைனர், யார் டிசைனர் கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்டேருந்து வர இன்புட் பேஸ் பண்ணி தான் டிராஃப்டர் எல்லாமே டிராயிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ இது ஃபைனல் அவுட்புட் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இடையில ஏதாச்சும் ஒரு கொஸ்டினோ இல்லை ஒரு டவுட்டோ ரைஸ் ஆனிச்சுன்னா நம்ம இந்த ஷேப் கோட்லேருந்து தான் டவுட்டை கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் ஸ்டில் நம்ம வந்து ஷேப் கோட்லேருந்து டவுட் கிளியர் பண்ண முடியும் போது நம்ம டிசைனருக்கும் டிராஃப்டருக்கும் இடையில டிஸ்கஷன் எப்பயுமே கம்யூனிகேஷன் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துக்கு நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட் கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம கிடைக்கும் போது என்ன பண்ணணும்னா மெயில் அனுப்பி அவங்கள்ட்ட வாங்கி வச்சுக்கணும். இதுதான் ப்ரூஃப், டிசைனர் வந்து எனக்கு இதை கன்ஃபார்ம் பண்ணி தான் நாங்கள் இந்த டிராயிங்கை பண்ணோம், நீங்கள் வந்து இது வந்து ஸ்டாண்டர்ட் மெத்தட் ஆஃப் டீட்டெயிலிங்கில் இல்லை, பட் ஆனால் ஒய் யூ ஹேவ் ஃபாலோன்னா நம்ம மெயில் காட்டணும். நாங்கள் டிசைனர்கிட்ட, அதாவது கிளைண்ட்ட இல்லாட்டி மெயின் கான்ட்ராக்டர்கிட்ட மெயில் அனுப்பிச்சு தான் இந்த ஃபார்முலாவை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம டிராஃப்டர் சைடு சேஃபாக இருக்கிறதுக்காக நம்ம அந்த மெயிலை ஒரு சேஃபர் சுச்சுவேஷனுக்காக நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வாங்கி வச்சுக்கிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எதுக்கு ஸ்டாண்டர்ட் மெத்தட் ஆஃப் டீடைலிங் உருவானுச்சு, அது எதனால ரீசனு, இந்த மாதிரி காமன் யூசர் எல்லாருமே பல பேர் ஒர்க் பண்ணுவாங்க, பல டிசைனர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ எல்லாரோட கம்யூனிகேஷனுக்கும் இது ஒரு ப்ரூஃபாக இருக்கணும். வி நீட் டு ஷோ த ப்ரூஃப். ஸோ தட் ரீசன் ஒன்லி ஷேப் கோட் இட்ஸ் கிரியேட்டட். தட் நேம், அதாவது இது வந்து பேஸ் ஃபவுண்டேஷன் மாதிரி. இந்த நம்ம டிஸ்கஸ் பண்ணுற ஸ்டாண்டர்ட் மெத்தட் ஆஃப் டீடைலிங் ரீபாரோட பேஸ் ஃபவுண்டேஷன் மாதிரி. ஸோ அதை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் பை.